உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் வழக்கம் போல ஒரு பெரிய பரபரப்பை ஒரு குண்டை போட்டிருக்கோங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை வந்து பண்ணியிருக்கிறார். அதற்கு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்கிறார். கவாஜா ஆசிஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு காரணம் அவங்களுடைய லோக்கல் ஆடியன்ஸை அவர் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறார். ஏன் லோக்கல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும்? ஏன்னா பாகிஸ்தான்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது மிக மோசமான நிலையை எட்டி இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த போர் வந்து தொடங்கின அந்த நாளே வந்து காலையிலேயே அயத்துல்லா அலி கமீனி ஈரானுடைய அந்த தலைவரை வந்து சுப்ரீம் லீடரை வந்து இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து வந்து அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரைக்ல வந்து கொன்னாங்க. அது கொன்ன பிறகு இஸ்லாமாபாத்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பிடித்து அந்த போராட்டத்துல ஒரு 10 பேருக்கு மேல சாகுறாங்க. எப்படி இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை அதோடைய முதுகெலும்பை மத்திய அரசு அப்புறம் இந்த கோப்ரா கமாண்டர் சேர்ந்து உடைச்சு சுக்குநூறா நொறுக்குனாங்களோ இதே மாதிரியான ஒரு கிளீனப் அப்படிங்கிறது, இதே மாதிரியான ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலும் குறிப்பாக தமிழகத்தில் தேவைப்படுகிறது. எந்த விஷயத்துல அப்படின்னா ட்ரக் நெட்வொர்க். இந்த நேரத்துல இது நம்ம செய்யாம விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய பசங்க இவங்களை வந்து நம்மளால காப்பாற்றவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்து போயிடும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில முக்கியமான 2 விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதுல முதல் விஷயம், பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் வழக்கம் போல ஒரு பெரிய பரபரப்பை ஒரு குண்டை போட்டிருக்கோங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை வந்து பண்ணியிருக்கிறார். அதற்கு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த கவாஜா ஆசிஃப் சொன்ன விஷயத்த நாம வந்து வேற விதமா நுணுக்கமா ஆராய்ஞ்சோம் அப்படின்னா அவர் சாதாரணமா அந்த விஷயத்த சொல்லல, அதுக்கு பின்னாடி வேற ஒரு பின்னணி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. முதல் விஷயம், கவாஜா ஆசிஃப் அப்படி என்ன சொன்னார்? கவாஜா ஆசிஃப் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது எப்பவுமே ரெட்டாரிக்கா பேசக்கூடியவர். அதே மாதிரி ஒரு ரெட்டாரிக் அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் சொன்ன விஷயத்த பார்ப்போம். அபிஹும் அந்தர் கர்மே குஸ்கே மாரேங்கே உன்கோ. அதாவது என்ன சொல்றாருன்னா, நவ் வி வில் என்டர் தேர் ஹோம் அண்ட் ஸ்ட்ரைக் தெம். த வார் வில் பி கோ deeper inside, we will strike the homes in the camps of the RSS members அப்படின்ட்டு வந்து சொல்றார். அதாவது இந்தியா தொடர்பான ஒரு கேள்விக்கு, இந்தியா உங்களை தாக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் அளித்த பதில் தான் இது. அதாவது நாங்க இந்த வாட்டி ஒரு 250 கிலோமீட்டர் டீப்ல எல்லாம் போய் தாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்து அவங்களுடைய RSS மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தலைவர்களுடைய வீட்டுல தாக்குதல் நடத்துவோம். அந்த RSS மெம்பர்ஸோடைய கேம்ப்ஸ்ல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிம்பிளா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவுக்குள் ஊடுருவி தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு வந்து கவாஜா ஆசிஃப் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ நல்லா வந்து பிரேக்கப் பண்ணுவோம். இந்த கவாஜா ஆசிஃபோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னும் வந்து வெளாவரியா பார்ப்போம். முதல் விஷயம், இந்த கவாஜா ஆசிஃப் சொன்னதுக்கு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பிரசிடென்டட் டிசைசிவ் ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி ஏதாவது வந்து செய்யணும்னு பாகிஸ்தான் நினைச்சது அப்படின்னா இதுவரை நடக்காத, அது ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், கார்கிலா இருக்கட்டும், 1971 இருக்கட்டும், இதுவரை பாகிஸ்தான் நினைக்காத, பாகிஸ்தான் சந்திக்காத ஒரு தாக்குதலை சந்திக்கும். 2வது டிசைசிவ், அதாவது மிக உக்கிரமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடக்கும், பதிலடி இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். சோ கவாஜா ஆசிஃப் வந்து இதை இப்ப ஏன் சொல்லணும்? இப்போ பாகிஸ்தான் நாடு இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா மேல அவங்களால ஒரு தாக்குதலை செய்ய முடியுமா? செஞ்சா அதுல ஜெயிக்க முடியுமா? 2வது, இப்ப அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியாவது அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா, கவாஜா ஆசிஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு காரணம் அவங்களுடைய லோக்கல் ஆடியன்ஸை அவர் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்கிறார். ஏன் லோக்கல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும்? ஏன்னா பாகிஸ்தான்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு பிரச்சனை அப்படிங்கிறது மிக மோசமான நிலையை எட்டி இருக்கிறது. அப்படி என்ன மோசமான நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர் மூண்ட பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து லாக் ஆனதுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் எரிவாயுடைய எல்லா விலையேற்றமும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சவாலான ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ பாகிஸ்தான்ல அது உச்சகட்டத்துக்கு வந்து எட்டி இருக்கிறது.
கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் டீசல் வந்து 500 ரூபாய்க்கு மேல வந்து இப்போ வந்து அங்க சேல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறோம். சோ நேரடியாக மக்கள் மீது சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. டீசல் பிரைஸ் மட்டும் இவங்க 54% வந்து ஏத்தி இருக்கிறாங்க. கேசலைன் பிரைஸ் 42% வந்து பாகிஸ்தான் ஏத்தி இருக்கிறது. எல்பிஜி 13% வந்து ஏத்தி இருக்கிறாங்க. இன்ஃபிளேஷன் இந்த மே 2026 கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 15% இன்ஃபிளேஷன். கிட்டத்தட்ட 7 கோடி பேர் எக்ஸ்ட்ரீம்லி பாவர்ட்டி அப்படிங்கிற அந்த லைன்ல வந்து இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல. இதுல இன்னும் மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் இந்த அர்பன் பாவர்ட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுது. நகர்ப்புற ஏழைகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிடுது. சோ இது எல்லாமே ஒரு அபாயகரமான விஷயத்தை வந்து எட்டி இருக்கிறது. அதாவது கொஞ்சம் எங்கேயாவது தீ பற்றுச்சு அப்படின்னா அது இஸ்லாமாபாத் முழுக்க எரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு பிரச்சனையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலுஜிஸ்தான் நம்ம கடந்த காலங்களில் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் தனி பலுஜிஸ்தான் எப்பப்பா வரும்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கிறாங்க. இதுல பலுஜிஸ்தான் என்கிற அந்த நாடு எப்படி அந்த கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானுடைய 8ல இருந்து ஒரு 10% பாப்புலேஷன் தான் பலுஜிஸ்தான்ல இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய லேண்ட் மாஸ்ல கிட்டத்தட்ட வந்து 45% மேல லேண்ட் மாஸ் அப்படிங்கிறது பலுஜிஸ்தான் தான். இப்போ அந்த பலுஜிஸ்தான்ல இருக்க மக்கள் கடந்த காலங்கள் எப்படி சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஈரானோட பார்டருக்கு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய எரிபொருளை வந்து ட்ரக்ஸ் மூலியமா கொண்டு வந்து இங்க பிளாக்ல வித்து தான் பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது எல்லாத்துக்குமே வந்து தடை வந்தாச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும்? நீங்க தான் வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து துப்பு கிடையாது. உங்களுக்கு பஞ்சாப் மாகாணத்தை தவிர பாகிஸ்தான்ல வேற எந்த மாகாணமும் இல்லைங்கிற ஒரு திமிரு தான் இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு வந்து தொடக்கம் முதல் இருந்து கொண்டிருக்கிறது. பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களையோ, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையோ, அங்க இருக்கக்கூடிய பெண்களையோ, அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவோ இம்மி அளவுக்கு கூட கவலை கொள்ளாத ஒரு நாடு எது அப்படின்னா பாகிஸ்தானாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சிச்சுவேஷன்லாம் பாருங்க. சோ பலுஜிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. 1. நம்பர் 2, கைபர் பக்துங்வால ஏற்கனவே ஒரு இன்சர்ஜென்சி போயிட்டு இருக்கு. தெறிக்கி தலிபான் போட்டு பொல பொழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இன்னும் முடியல. 3வது, நாங்க வந்து ஆப்கானிஸ்தானை போய் அடிக்கணும் அப்படிங்கிற பேர்ல அடிச்சு அவங்க வந்து திருப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு, என்னடா ஆப்கானிஸ்தானை கூட உங்களுக்கு அடிக்க துப்பு இல்லையா அப்படின்னு லோக்கல் ஆடியன்ஸே வந்து காரி துப்புற அளவுக்கு அங்க அசிம் முனீருடைய அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இறங்கிட்டு வருது. இது 3. 4வது, பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய கணிசமான ஷியா இஸ்லாமியர்கள் அந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு மேல கொதிப்புல இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய அந்த அவங்களுடைய தேச தந்தை முகமது ஜின்னாவே ஒரு ஷியா தான். ஆனா இவங்க எப்பவுமே இந்த ஷியாக்கும் இந்த சன்னிக்குமான அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். பாகிஸ்தான் ஒரு சன்னி முஸ்லிம்ஸ் டாமினேட்டர் ஒரு கண்ட்ரி அப்படிங்கறதால, பிளஸ் வந்து இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில இந்த போர்ல இவங்க ஈரான் பக்கம் நீக்கல அப்படிங்கிறது அங்க லோக்கல் ஆடியன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போர் வந்து தொடங்கின அந்த நாளே வந்து காலையிலேயே அயத்துல்லா அலி கமீனி ஈரானுடைய அந்த தலைவரை வந்து சுப்ரீம் லீடரை வந்து இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து வந்து அவங்க அந்த ஏர்ஸ்ட்ரைக்ல வந்து கொன்னாங்க. அது கொன்ன பிறகு அமெரிக்கா இஸ்லாமாபாத்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பிடித்து அந்த போராட்டத்துல ஒரு 10 பேருக்கு மேல சாகுறான். அப்போ அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஷியா பாப்புலேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க அந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் மேல. கடைசியா மிக முக்கியமான பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் சம்மர் வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு பீக் சம்மர் அப்படிங்கிறது இன்னும் வந்து வர இருக்கு. ஏற்கனவே இந்த சிந்து வாட்டர் ட்ரீட்டில நம்ம ஏற்கனவே இந்தியா கை வச்சாச்சு. நீர் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீட்டியை நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளிட்ட நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸும் வந்து வேகத்துல வந்து போயிட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு தண்ணியும் கிடைக்கல அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கக்கூடிய சிந்து மாகாணமும் பிரச்சனைக்கு உள்ளாகும். கடந்த காலங்கள் ஏற்கனவே வந்து பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய இந்த விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். அப்போ சுத்தி 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 எங்க சுத்தினாலும் இவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை தான். இப்ப இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இவங்க லோக்கல் ஆடியன்ஸை வந்து எப்படி என்டர்டெயின் பண்ண முடியும்? இந்த நேரத்துல தான் அந்த பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த முட்டாள் ஆட்சியாளர்கள் திருப்பியும் வந்து அந்த பழைய துருபிடிச்ச ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. என்னன்னா இந்தியா எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு இப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து கையில எடுக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. RSS கேம்ப்ஸ்ல வந்து நாங்க வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதாகட்டும், அது எல்லாமே வந்து எதுனா இந்து எதிர்ப்பு, இந்தியா எதிர்ப்பு அப்படிங்கறத கையில எடுத்து நாம வந்து திருப்பியும் வந்து அந்த இந்து முஸ்லிம் டிவைடு, அந்த இந்தியா பாகிஸ்தான் டிவைடு அப்படிங்கறத காமிச்சு, இல்ல நாமெல்லாம் வந்து நம்மளுடைய இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய நம்ம அசிம் முனீரோட கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் இளைஞனும் தன்னைத்தானே வந்து நினைச்சுக்கணும் அப்படின்ட்டு இவர்கள் நினைக்கிறாங்க. இந்த
இந்த முட்டாள் ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இது பழைய இந்தியா அல்ல, இது புது இந்தியா. நீ அடிக்கிற ஒரு அடிக்கும் உனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அடி அடிச்சோம் அப்படின்னா 2 அடி இல்ல 3 அடி எக்ஸ்ட்ரா அடி விழும். ஆனா இப்ப இருக்க இந்தியா எப்படின்னா, நீ ஒரு அடி அடிச்சன்னா அடுத்த வாட்டி நீ அடிக்கிறதுக்கு உன் கை இருக்காது. இதுதான் புது இந்தியா. இதை யார் நினைவில் வச்சிருக்காங்களோ இல்லையோ, இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் மிக நிச்சயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல இவ்வளவு சீரியஸா இந்தியா இறங்குச்சு அப்படின்னு நாங்க எப்போ உணர்ந்தோம் அப்படின்னா, பிரம்மோஸ் ஏவுகணை எங்களை அட்டாக் பண்ணும்போது தான் உணர்ந்தோம் அப்படின்னு உங்களுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சொன்னார். பிரம்மோஸ்னாலே உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது, பேண்ட் நனைஞ்சிருது. இப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு போர்ல போனோம்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுறான் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க மக்களை எவ்வளவு முட்டாளாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மக்களை முட்டாளாக்கணும். அதுக்கு நாம இந்தியாவுக்கு எதிராக நம்ம அடிக்கலாம், கம்பு சுத்தலாம். நீங்க எப்படி அடிப்பீங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவை? அதாவது இவங்க உள்ள புகுந்து RSS கேம்ப்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அடிப்பாங்க, உள்ள பூந்து அடிப்பாங்களாம். எல்லையில இருக்கக்கூடிய BSF கேம்ப்ல கூட உங்களால கை வைக்க முடியாது. ஆபரேஷன் சிந்தூர்ல துருக்கி கொடுத்த ட்ரோனை அமிச்சிங்க இல்லையா, எத்தனை இடத்துல நீங்க உங்களால தாக்குதல் நடத்த முடிஞ்சது? துருக்கியோடைய ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் 2 பேர் செத்து போனாங்க தெரியுமா? உங்க நாட்டுக்காக, உங்களுடைய முட்டாள்தனத்துக்காக, உங்க நாடு ஏதோ பெரிய அப்படியே அசுர பலம் கொண்ட நாடுங்கிற மாதிரி உங்களை ஆதரிக்கிறோங்கிற பேர்ல துருக்கி நாட்டுக்காரங்க 2 பேர் செத்து போனாங்க. சோ துருக்கி ட்ரோன்ஸை வச்சு கூட உங்களால இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் தாண்டி உங்களுடைய நாடு இப்ப யார் கையில இருக்கு? ஒரு சர்வாதிகாரி கையில இருக்க, அசிம் முனிர்னு. அசிம் முனிரால புல்லட் ப்ரூஃப் போடாம இஸ்லாமாபாத் வீதிகள்ல உலா வர முடியுமா? நான் லாகூர்ல கூட கேட்கல, இஸ்லாமாபாத்ல வர முடியுமா? இங்க இருந்து லாவோஸ்க்கு போறாரு அசிம் முனிர். லாவோஸ்க்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல கூட புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல அவங்களுடைய சக அதிகாரிகள் அந்த ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி புல்லட் ப்ரூஃப் போட்டு உட்கார வேண்டிய அவசியம் இந்த அசிம் முனிருக்கு ஏன் வந்தது? ஆபரேஷன் சிந்து டைம்ல பங்கர்ல போய் ஒளிஞ்ச ஒரு நபர் எப்படி இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுப்பார்? எல்லா வகையிலுமே இவர்களுடைய மக்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற ஒற்றை நோக்கத்தோடு இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மள மூழ்கடிச்சிட போகுது அப்படிங்கிற அந்த ஒரு காரணம். புரட்சி வெடிக்க கூடாது. பங்களாதேஷில் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, நேபாள் நடந்தது, பாகிஸ்தான்ல நடக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் இவங்க இப்போ அந்த எதிரியை காமிச்சு இப்ப நாங்க இந்தியாவை அடிச்சிருவோம் அப்படின்ட்டு. இது அவர்கள் என்ன தடுத்தாலும், அவங்க எப்படி ஒரு டிவியேட் பண்ண நினைச்சாலும் இது நடக்கத்தான் போகுது. அதாவது கடந்த காலங்களில் சொல்லும் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னாங்க, நம்மளுடைய இந்திய தரப்பிலும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறது, கடுமையான கொதிப்பில் இருக்கிறது. நம்ம ஆட்சியாளர்கள் பல நேரங்களில் சொல்லும் போது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்ம எப்போ மீட்போம் அப்படின்னு கேட்கும் போது, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரே ஒரு நாள் தானாக இந்தியாவிடம் சேரும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கான காரணங்கள்ல பல காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. உங்களுக்கு தண்ணியை நிறுத்தியாச்சு, உங்களுக்கு தண்ணியை இனிமே தரப்போறது இல்லை, உங்க விவசாயம் என்ன ஆகும்னு தெரியல. பத்தாவதுக்கு ஒரு எதிரி இல்ல, 3 பக்கமும் 3 எதிரியை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, தெரிக்கி தலிபான் சொல்லிட்டு இவ்வளவு இன்சர்ஜென்சி ஓடிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுடைய விவசாயிகள், சிந்து மாகாண விவசாயிகள் தண்ணீர் வரல, விவசாயம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிந்து மாகாணத்துடைய ஹோம் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்துற அளவுக்கு போனாங்க. அப்ப இப்போ இந்த வாட்டி என்ன கொளுத்துவாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கான பிரச்சனைகளை வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆடக்கூடிய ஒரு கேம் தான் இது. இவர்கள் தாக்குதலையும் திட்டமிடக்கூடும். சோ நாமும் அதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் தான் டெல்லியில நடக்கக்கூடிய அந்த ஹை செக்யூரிட்டி மீட்டிங்ஸ் எல்லாமே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சோ ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் இவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அன்பிரசிடென்டா இருக்கும் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கணும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு விஷயம். இது நிறைய நியூஸ் பேப்பர்ல அனலிசிஸா வந்திருக்கு. அந்த விஷயத்தை தான் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டுல மிக முக்கியமான பிரச்சனையாக நமக்கு இருப்பது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உச்சகட்டமா போய் இது கிட்டத்தட்ட நான் தனிநாடு கேட்கறதும் என் கருத்து சுதந்திரம் தான், உங்க போலீஸை மதிக்காதும் கருத்து சுதந்திரம் தான், யாரை வேணா கொள்றதும் கருத்து சுதந்திரம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இது போகும்.
குறிப்பாக இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற அந்த 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 விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவை பீடித்து கொண்டிருந்த ஒரு விஷயமாக வந்து இருந்தது. அது தற்போது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையால் அதோடைய அந்த ராட்சச கரத்தில் இருந்து ஓரளவுக்கு முழுமையாக சொல்ல முடியாது, அதே நேரத்தில் கணிசமான அளவு இந்தியா தற்போது வெளியே வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 126 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்த அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது இப்ப 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 16,000 இந்தியர்கள் பல்வேறு காரணங்களுக்காக கொல்லப்பட்டது, அப்புறம் வந்து பாதிக்கப்பட்டது, கடத்தப்பட்டது, பல விஷயங்கள்ல வந்து அவங்க பாதிக்கப்பட்ட எல்லாமே வந்து இது எல்லாத்துக்குமான விஷயமாக நீதியாக தற்போது இது வந்து மாறி இருக்கிறது. இதுல கடந்த காலங்கள்ல அந்த நக்சல்ஸோடைய நீதிமன்றங்களாக இருந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஏகலைவா ஸ்கூல்ஸாக அந்த பழங்குடியினருக்கு ஆன ஒரு இடமாக தற்போது மாறி இருக்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ள, இந்த சிஸ்டத்தை எதிர்த்து இந்த சிஸ்டத்துக்குள்ள நின்று போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை இது தந்திருக்கிறது. நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருப்பவர் திரௌபதி முர்மு, அவரே ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ஒரு விஷயமும் போராட்டம் தான். மனித வாழ்க்கையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயமும் போராட்டம் தான். நம்மளுடைய ஒரு செல்லும் போராடி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து போராடணும் அப்படிங்கிறத தாண்டி எது இருந்தாலும் நாடு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒற்றை விஷயத்துல நம்ம வந்து நிக்கிறோம். நக்சல்கள் ஒழிக்கப்படுறதுக்கான முக்கியமான கிரெடிட்டை அரசாங்கத்திற்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அதே நேரத்துல இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கோப்ரா கமாண்டோஸ் அவர்களுக்கு மிக நிச்சயமாக வந்து இதோட கிரெடிட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா எப்பவுமே உத்தரவிடுறவங்க அவங்களுடைய கிரெடிட் மட்டும் தான் நம்ம பேசுறமே தவிர அதை செயல்படுத்துறவங்க, களத்துல இருந்து செயல்படுத்துறவங்களுடைய அந்த கிரெடிட் அப்படிங்கிறது வந்து பேசப்படுறது இல்லை. கோப்ரா கமாண்டோஸ் அப்படிங்கிறவங்க சிஆர்பிஎஃப்ல ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் குரூப் தான் இந்த கோப்ரா கமாண்டோஸ். இவங்க கிட்டத்தட்ட 10 பெட்டாலியன் வந்து இருக்கிறாங்க. இவங்க தான் நக்சல் சென்சிட்டிவ் ஏரியாஸ் எல்லாத்திலுமே வந்து இவர்கள் தான் நேரடியாக களத்தில் இறக்கப்பட்டார்கள். அந்த நக்சல்ஸ் வந்து எங்கெங்க போறாங்க, என்ன பண்றாங்க, அவங்க ஆயுதங்கள் எங்க பதுக்குறாங்க, எங்க இருந்து வாங்குறாங்க, மக்களை எப்படி மிரட்டுறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்காணித்து ஒண்ணு அவங்கள வந்து சரண்டர் பண்றது, இல்ல நியூட்ரலைஸ் பண்றது. ஸோ இந்த கோப்ரா கமாண்டர்ஸோடைய ஜங்கிள் வார்ஃபேர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த நக்சல்களை ஒழிப்பதில் இருந்திருக்கிறது. ஸோ சத்தீஸ்கர்ல இருந்து அந்த ரெட் காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான இடம், அந்த இடத்துல எல்லாமே காட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க இத்தனை நாள் நடத்தி கொண்டிருந்த ஒரு நிழல் அரசாங்கம் முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த முடிவுக்கு வந்ததுல மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கான கிரெடிட் இருக்கோ அதே மாதிரியான ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது இந்த கோப்ரா கமாண்டர்ஸ்க்கும் இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரு வீரருக்கும் நம்ம ஒரு இந்தியராக வந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல, அவருடைய வீரத்துக்கு மரியாதை கொடுக்க நாம் எல்லாமே வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அடுத்த கோரிக்கையாக எப்படி இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை, அதோடைய முதுகெலும்பை மத்திய அரசு அப்புறம் இந்த கோப்ரா கமாண்டர் சேர்ந்து உடைச்சு சுக்குநூறா நொறுக்குனாங்களோ, இதே மாதிரியான ஒரு கிளீனப் அப்படிங்கிறது, இதே மாதிரியான ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலும் குறிப்பாக தமிழகத்தில் தேவைப்படுகிறது. எந்த விஷயத்துல அப்படின்னா ட்ரக் நெட்வொர்க். இந்த ட்ரக் நெட்வொர்க்கையும் முழுமையாக ஈவு இரக்கம் இல்லாமல் இதை வந்து வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம் தான். இந்த நேரத்துல இதை நம்ம செய்யாம விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய பசங்க, இவங்களை வந்து நம்மளால காப்பாற்றவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்து போயிடும். எப்படி இந்த ரெட் காரிடாரை வந்து ஒழிப்பதில், இந்த நக்சல்களை ஒழிப்பதில் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டினார்களோ, காட்டப்பட்டதோ, அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சல்யூட். அதே மாதிரி இந்த ட்ரக் நெட்வொர்க்கை ஒழிப்பதிலையும் காட்ட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நம்ம முடிப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.